சையது ஹசீனா தொடர்ந்து தொழில்நுட்ப பிரச்சனைனால ரெண்டு பேருமே இணைக்க முடியல திரு பாலசிங்கம் மற்றும் சையது ஹசீனாவை. சையது ஹசீனா, முதலமைச்சர் கடந்த 4 முறையா பல்வேறு காரணம் தமிழ்நாட்டுக்கு நிதி தரல அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். இந்த முறை இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி முதலமைச்சர் செல்வது ஏன்? ஏங்க, இது எலெக்ஷன் ஃபீவருங்க. எது செய்தாலும் எதிர்கட்சிகள் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அவர்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கா, ஒரு தலைமை இருக்கா? ஓபிஎஸ்ஏ சொல்றாரு அவர் இல்லாம இந்த கூட்டணி அவர்களுடைய கூட்டணி ஜெயிக்காது அப்படின்னு. அவங்க கட்சிக்குள்ளே விமர்சனங்கள். அத மாதிரி எங்க கூட்டணிகள்ல விரிசல் இருக்கா? அவங்க கட்சிக்குள்ளே, திமுக கட்சிக்குள்ளே யாருன்னா திமுக விமர்சனம் பண்ணிக்கிறாங்களா? முதல்ல அதிமுக தன் முதுகை பார்க்கலாம். பாஜகவோட சேரவே மாட்டோம். ஓபிஎஸ் இப்ப தனி கட்சி, ஓபிஎஸ் இப்ப அதிமுகல இல்லல மேடம். ஆக மொத்தத்துல அவர் அதிமுகவோட ஆளுமை தானுங்க. அதிமுகவோட ஆளுமை ஒரு முதல்வரா இருந்தவர் வெளியில போய் அவர் தனியா செயல்பட்டுட்டு அவர் இப்படி விமர்சிக்கிறார். அது மாதிரி திமுகல இருந்து போனவங்களும் இருக்காங்க, அவர்கள் அப்படி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம். அதே மாதிரி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி மற்ற கூட்டணி எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல மிகவும் பலமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நீங்க முதல்வரோட ட்விட்டர் பதிவு கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலதரம் கை என்று வார்த்தையை அங்க உபயோகப்படுத்தியிருப்பார். அரசியல்ல அந்த வார்த்தை பிரயோகங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். கையோட எங்களுடைய கூட்டணி டாக்டா இருக்கும் போது நாங்க ஏன் பாஜகவுக்கு போக போறோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதாவது ஒரு முதல்வர் ஜனநாயக ரீதியாக இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தமிழ்நாடு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். அவர் முதல்வர் ஆயிட்ட பிறகு நம்ம பாஜகவா யாரோ இருந்தாங்கன்னா என்ன, இல்ல அவங்க நம்ம அதிமுகவா இருந்தாங்க. கடந்த ஆண்டுகள்ல ஏன் போகல அப்படிங்கிற விமர்சனத்துக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? அதாவது கடந்த ஆண்டுகள்லயும் கண்டிப்பாக மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணிதான் இருக்காங்க. ஓகே, நம்மளோட துணை முதல்வர் அவர்கள் கூட போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணிதான் இருக்காங்க. பல தரம் பல சாக்கு போக்குகளை இந்த மத்திய அரசு கொடுத்து கொண்டே இருக்குது. நமக்கு இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது கூட நான் கூசாமல் இட்ஸ் நாட் அ நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல படிச்சு தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் அப்படின்ட்டு நம்ம மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் பட்ஜெட்ல ஒரு வாட்டியும் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை உச்சரிக்க மாட்டேன்றாங்க. அதனால இந்த தரம் முதல்வர் அவர்களே போயிட்டு நித்தி ஆயோக்ல நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொகுப்பு பணத்தை கேட்கறதுல என்ன தவறு? நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் தானே அது. பாஜகவை எதிர்த்து எத்தனை கேசுகள் திமுக போட்டிருக்கு. இந்தியாவிலே முதல் முறையா ராகுல் காந்திஜி அவர்கள் பாரத பிரதமராக வேண்டும் அப்படின்ட்டு முன்னெடுத்து சொன்னது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். எந்த பட்ஜெட்லயும் தமிழ்நாட்டின் பெயர் இல்ல, நிதி இல்ல அப்படின்னு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி 3 நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதல்வர் இந்த முறையும் தமிழ்நாட்டின் பெயர் உச்சரிக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை போயிருக்காரு. அந்த பிரச்சனை தான் இங்க சூழ்ந்திருக்கக்கூடிய ஈடி பிரச்சனை. இதுல இருந்து சுமூக தீர்வு காணணும், அதுக்காக சென்றிருக்காங்க. விமர்சனத்தை தான் அவர் பட்டவர்த்தனமா வைக்கிறாரு எதிர்கட்சி தலைவர். அவர் எப்படிங்க, அவர் எத்தனை வாட்டி சொன்னாரு பாஜகவோட கூட்டணியே இல்ல, பாஜகவோட நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவழ்ந்து போன முதல்வர் அப்படின்னு. நீங்க சோசியல் மீடியால நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு அவருன்ட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க. ஸ்டாலினும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி சொன்ன மாதிரி ஸ்டாலினும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க, அவர் ஒரு கட்சியோட தலைவரா சொல்றது வேற. இப்ப போயிருக்கிறது அவர் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வரா போயிருக்காரு. ஒரு பியூரோக்ரஸிக்கும் ஒரு அரிஸ்டோக்ரஸிக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு பொலிட்டிஷியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியும் முதல்வரா போயிருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தானே எதிர்கட்சி தலைவர் வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேஷனே இல்லாம இருந்துட்டாங்க, மினிஸ்டர்ஸ் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. கேட்டு இந்த வாட்டி போயிட்டு ஸ்ட்ராங்கா நம்ம கேட்டு நம்மளோட தொகுப்பை வாங்குவோம். 5 ஆண்டு காலங்கள் இப்படியே கடந்துட்டு இருக்கு, இவங்களை இப்படியே விட்டா என்ன, நாமளே போய் ஒரு புடி கொண்டு போறாரு. இதுல என்னங்க தப்பு? நமக்கு தானே நல்லது நடக்க போகுது. அந்த புள்ளிதான் ஒவ்வொரு நிதி ஆயோக் கூட்டத்திலையும் முதலமைச்சர் தங்களுடைய வலிமையான ரெப்ரசன்டேஷனை வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிதியை பெற்றிருக்கலாம்ல. அந்த புரிதல் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குமே. அதாவது முதல்ல சபார்டினேட்ஸ் தான் ஒரு ஒர்க்கை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது கைமீறி போகும்போதுதான் அது பாஸ் கையில போகும். அப்புறம் எதுக்கு சபார்டினேட்ஸ் இருக்காங்க? உங்களோட சிஸ்டமே எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் உங்க சிஇஓ இன்வால்வ் ஆயிடுவாரு. ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, உங்களால அது சார்ட் அவுட்டே பண்ண முடியல. இப்ப நான் லிங்க் ஆகிறதுக்கு இவ்வளவு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு.
எல்லாத்துக்குமே சீனியர் டெக்னீஷியன் இமிடியேட்டா வந்து அட்டென்ட் பண்ணிடுவாங்களா என்ன? ஒரு புரோட்டோகால் இருக்குங்க, ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் மம்தா பானர்ஜி எல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி எல்லாம் கலந்து கொள்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கலந்து கொள்ளவில்லை. மம்தா பானர்ஜி அவர்களோட வெஸ்ட் பெங்கால் அரசியல் வேற, நார்த்தோட அரசியல் வேற, நார்த் ஈஸ்டோட அரசியல் வேற, சவுத்தோட அரசியல் வேற. சவுத் வந்து நம்ம ஒட்டு மொத்தமா வந்து பாஜக வந்து புறக்கணிக்கிறோம், நம்ம கம்ப்ளீட்டா புறக்கணிக்கிறோம். நீயா நானா பாத்துடலாம் அப்படிங்கிறதுதான் வந்து கர்நாடகாவும் பாக்குது, தெலுங்கானாவும் பாக்குது, தமிழ்நாடும் பாக்குது, கேரளாவும் அதே மாதிரியான ஒரு டோன்ல தான் போயிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ், இந்த ஜியோகிரபியை வந்து நம்ம மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென்னகத்தோட பாலிடிக்ஸே வந்து இப்ப டிஃப்ரெண்ட். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கறதெல்லாம் போய் எவ்வளவு நாள் ஆகுது. இப்ப வந்து ஒட்டு மொத்தமா இந்தியாவே தெற்கோட பாலிடிக்ஸ் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப வந்து ரொம்ப வந்து இவங்க கிட்ட போய் பெண்ட் பண்ணி கெஞ்சிட்டே இருக்க முடியாதுங்க. ஒரு லெவல்ல நம்ம நம்மளோட அரிஸ்டோக்ராட்ஸ் பியூரோக்ராட்ஸ் எல்லாம் வச்சு பேசி பார்த்தா அதுக்கு முன்னாடி அதுவும் முடியாது அப்படின் போது இப்ப முதல்வர் அவர்கள் போய் ஸ்ட்ரெஸ் பண்ண போறாரு. அவ்வளவுதான். கடந்த 10 ஆண்டுகளா ஹசீனா மேடம், கடந்த 10 ஆண்டுகளா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு முறையான சேர வேண்டிய நிதியை கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது இந்த ஆண்டு தான் செல்வது மூலமாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எதன் மீது முதலமைச்சர் வைக்கிறாரு? நம்ம போனா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் வந்துச்சு? அதாவது வந்து தேர்தல் வரப்போது, ஓகே, இது வரைக்கும் நம்ம புரோட்டோகால் வைஸ் கேட்டு பார்த்துட்டோம். அவங்க ஒன்னும் ஸ்டெப் எடுக்கிறதா இல்ல. அப்பப்ப ஏதோ பிஸ்கெட் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி நம்மளோட டாக்ஸ் பணத்தை வந்து அவங்களுக்கு ஏதோ அப்படி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் வரும்போது கண்டிப்பா முதல்வர் வந்து இது தெல்ல தெளிவா நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து காமிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நான் போய் கேட்டு கூட அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். கண்டிப்பா முதல்வர் அவர்கள் போனா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் நம்புறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரிலியா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கணும். அதனால வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம போறோம். ஹசீனா மேடம், நீங்க சொல்லக்கூடிய அந்த தேர்தல் சம்பந்தமான விஷயம் ரொம்ப புரியுது. 4 ஆண்டுகளா மத்திய அரசு நிதி தரல, இந்த முறை நானே சென்று கேட்ட பிறகு நிதி தரல அப்படின்னு ஒரு தேர்தல் வியூகத்துக்காக முதலமைச்சர் இதை கட்டமைச்சிருக்கிறார். அப்படி நம்ம நினைக்க வேண்டாம்ல, அப்படியே நினைக்கணும், பாசிட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவா நினைப்போம். ஒருவேளை போய் முதல்வர் கேட்டுட்டு கொடுத்துட்டா தமிழ்நாட்டுக்கு தானேங்க நல்லது. வர்றது நம்மளோட உரிமைங்க, நம்மளோட சுயமரியாதை, நம்மளோட உரிமை, நம்மளோட சுயமரியாதை. நம்ம போய் இவங்க கிட்ட பிச்சை வாங்கி கேட்கணுமா? இத்தனை நாட்களா நம்ம ஏன் பாசிட்டிவா இந்த பாசிட்டிவிட்டியை நம்ம இதுக்கு முன்னாடியே நினைச்சிருக்கலாமே. ஏங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் இல்லங்க, மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் முதல்வர் போவாரா? எல்லாத்துக்கும் முதல்வர் போயிடுவாரா என்ன? எல்லாத்துக்கும் அதுக்குன்னு உண்டான டிபார்ட்மெண்டல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்துக்கும் சீஃபே போகணும்னா அவருக்கு தான், அதனாலதான் அவர் சீஃப் மினிஸ்டர். எதுக்கு 10 வாட்டி அமித்ஷா வராது தமிழ்நாட்டுக்கு? வர வேண்டியதானே பிரைம் மினிஸ்டர். காஷ்மீர் பத்தி இருந்தப்ப ஏன் அமித்ஷா போறாரு? போக வேண்டியதானே பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து முதன்மை பிரதம மந்திரி தான், இவர் முதன்மை முதல்வர். எல்லாத்துக்கும் அவர் போக வேண்டியது இல்ல. அதுக்கு உண்டான மந்திரிகள், அதுக்கு உண்டான ஆபீசர்ஸ் அந்தந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் போனாலும் குத்தம், உட்காந்தாலும் குத்தம். இது என்ன? கடந்த ஆண்டுல அதிமுக மத்திய அரசோடு நெருக்கமாக ஒரு அமித்ஷா நீங்க ஏன் போனீங்க? காஷ்மீர் பத்தி இருந்தப்ப நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்க வேண்டியதானே? தமிழ்நாட்டு வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருக்கும் போது நிர்மலா சீதாராமன் அப்புறமா ஏன் வந்தாங்க? பிரதமர் ஏன் உடனே வரலன்னு கேட்க வேண்டியதானே? மணிப்பூர் பத்தி அறிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஏன் மினிஸ்டர்ஸ் போறாங்க? ஏன் பிரதமர் போலன்னு கேட்க வேண்டியதானே? ஒரே கேள்வி. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு முதல்வர் போறாரு அப்படின்னா ஏன் போற? கடந்த முறை அதிமுக முதலமைச்சர் போகிற போது பாசிட்டிவா நிதி பெறதுக்காக போகும்போது அவர் அடிபணிந்து விட்டார் அப்படின்னு விமர்சனம் செய்தாங்க. ஆனால் இந்த முறை அவர் அடிபணிந்த முதல்வர் தாங்க. அவரு ஸ்டாலின் அவர்கள் அடிபணிந்த தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பல மருத்துவ கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க நிதி ஆயோக் கூட்டம் மூலமா. பாஜகவை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல விட்டிருக்கிற வரலாற்று பிழையை வந்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். வரலாறு மன்னிக்காது, நம்மளுடைய சந்ததியினர் மன்னிக்க மாட்டாங்க. அவர்கள் கொண்டு வந்து இதுவே போன வாட்டி மறுபடியும் அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டுல பீஸ்ஃபுல்லா நிம்மதியா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுல பாஜகவை கொண்டு வந்து விட்டிருக்கிற இந்த வரலாற்று பிழை தமிழக மக்கள் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டார்கள் அவங்க. சரி மேடம்.
ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். இந்த பாசிட்டிவ் டோன் அப்படிங்கிறது நிர்வாக ரீதிக்காகவா அரசியலுக்காகவா? மக்களுக்காக. எந்த மக்களை சொல்றீங்க? எந்த மக்களுக்காக? நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, இந்தோனேஷியால இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக. நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தமிழ்நாடு மேம், பேசிட்டு இவ்வளவு நாள் அந்த பாசிட்டிவ் டோன் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக. எல்லா பாசிட்டிவ் டோனும் எல்லா ஆபீசர்ஸும் எல்லா மினிஸ்டர்ஸும் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப முதல்வரே எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் பிரம்மர் தான் வரணும்னா எப்படிங்க? சரி, பேசுவோம் மேடம்.